தெரியும்டா, நீ இங்கே தான் இருப்பேன் எனக்கு நல்லா தெரியும்டா. என் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினியாடா முதல்ல நீலாம்? மறந்துட்டேன்டா. ஏன்டா மறந்த? இப்போ நீ எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம், எக்ஸாம் எழுத போக முடியாது தெரியுமா? நீ எக்ஸாம் எழுத போயிருவ, நான் எழுத போக முடியுமா? எனக்கு மறதின்னு உனக்கு தெரியும். ஆனால் 1000 தானே என் உயிர் நண்பன் சொல்லி தான்டா உன்கிட்ட கெட்டு கொடுத்தேன். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா திட்டுதாங்கடா, ஃபீஸ் கட்ட காசு கொடுத்த ஃபீஸை என்ன பண்ணேன்னு திட்டுதாங்கடா, வேற ஏதாவது செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன திட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? நீ எல்லா விஷயத்தையும் மறந்துட்டே தான் இருக்க. வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை மறந்து நீ உன் வாழ்க்கையே தொலைச்சிடுவடா. என்ன மறந்த? என் விஷயத்தை போய் மறந்துட்டியாடா டே? இவன் மறந்து போய் கூட என் கண்ணு முன்னாடி வந்து நின்றாத. பார்த்த இடத்துல எனக்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, இதாட்டு பண்ணிடுவேன். சரியா? வந்து நின்னா வச்சுக்கேன், வேண்டாம் விடு. இதோட என் கண்ணு முன்னாடி கூட முழிச்சிடாத. ஹலோ அப்பா. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா நீங்களும் சேர்ந்து ஒதுக்குறீங்களே. உங்களுக்கு தான் என் பிரச்சனை தெரியும்ல. தயவு செய்து புரிஞ்சு. ஏண்டா நீ எல்லாம் எதுக்குடா இருக்க? எக்ஸாமை மறந்துட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்துட்டு மறந்துட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கியடா. எதுக்குடா நீ எல்லாம் உயிரோடு இருக்கிற? இந்த வாழ்க்கையெல்லாம் நீ வாழணுமா? ஏண்டா டேய், மறதியிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காதடா டேய். நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்தரலாம்டா டேய். எக்ஸாம் ஃபீஸை கட்ட ஏன்டா மறந்த? நீ மறந்தனால என்னால் எக்ஸாமே எழுத முடியாமல் போச்சுடா. நீ எக்ஸாம் எழுதாமல் மறந்துட்டு வந்துட்டியேடா. நீ இப்படியே போய் தொலை. ஏன்டா எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்ட மறந்த? உன்னால் எல்லாருக்கும் பிரச்சனைடா. ஏன்டா இப்படியெல்லாம் நீ இருந்துகிட்ருக்க? இனிமே நான் எதுக்கு வாழணும்? சாவது கூட உரிமை இல்லையா? இப்போ நீ ஏன் சாகணும்? யாருடா பேசுனது? நான் தானா? யார் அது? நான் தான். நீ தினம் மறக்காம உருப்படியா எனக்கு கீழே வந்து உட்காருவியே, அந்த மரம் பேசுறேன். மரமா? நீ பேசுவியா? ஏன், நான் பாட்டே பாடுவேன். நிஜமாவே நீ தான் பேசுறியா? அப்படியே இத்தனை நாளா என்கிட்ட நீ பேசல? இத்தனை நாளா பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு வரல. இன்னைக்கு என்ன கட்டாயம் வந்தது நீ பேசுறதுக்கு? ஆமா, நீ தான் சாக போனியே. ஆமா, சாக போனேன். நீ ஏன் தடுத்த? சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. பிரச்சனையே சொல்லலாம். அதுதான் என் பிரச்சனையே. எல்லாத்தையும் மறந்துடுறேன். என்ன நடக்குதுன்னே தெரியல. எக்ஸாமை மறந்துடுறேன், எக்ஸாமில் ரோல் நம்பரை மறந்துடுறேன், ஆன்சரை மறந்துடுறேன். எல்லாரும் நீ திட்டி சாகடிக்கிறாங்க. அவங்க திட்டுறது மட்டும் மறக்க மாட்டேங்குது. முதல்ல மறதி கம்மியாக தான் இருந்தது. எல்லாரும் கேலி பண்ண எனக்குள்ளே இருந்த மறதி அதிகமாகி என் மேலே இருந்த நம்பிக்கையே எனக்கு போச்சு. எங்கே போனாலும் நீ கேலி பண்ணுறானுங்க, கிண்டல் பண்ணுறானுங்க. எல்லாத்தையும் மறந்து வாழ்க்கையே வெறுத்து போனேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த மறதியில கூட அடகூட தான். எல்லாரும் திட்டுறது மனசுல ஆழமா பதியறதுனால அது மட்டும் மறக்க மாட்டேங்குது. அதனால எல்லாரும் என்னை திட்டின திட்டுகளையும் கொலைகளையும் மட்டுமே மனசுல சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன தெரியும் என் கஷ்டத்தை பத்தி? நீ கேட்குற என்ன பிரச்சனை அப்படின்னு. இவ்வளோதான் உன் பிரச்சனையா? எனக்கு உன் மேலே பொறாமையா இருக்கு. ஏன்னா நீயா இருக்கக்கூடாது அப்படின்னு. நீ கூட என்னை கிண்டல் பண்ணுறியா? கிண்டல் இல்லை, அதுதான் உண்மை. என்னைய பாரு, நான் இங்கே ரொம்ப நாளாக உட்காந்துருக்கேன். தினம் எனக்கு கீழே நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க, உட்காருவாங்க, தூங்குவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லா பறவைகளும் வரும், என் மேலே கூடு கட்டி வாழும், இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுங்களும் என்னை விட்டுட்டு போயிடும். என்னுடைய இலைகளும் விட்டு உதிர்ந்துடும். என்னுடைய கனிகளும் பழுத்த உடனே என்னை விட்டுட்டு கிளம்பிடும். அப்படி இருக்கு. உன்னோட மறதி உனக்கு ஒரு வரம். ஏன்னா நான் தினம் அதையெல்லாம் மறக்க முடியாமல் இங்கே வாழ்ந்து தவிச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு நிம்மதியாக சுற்றிட்டு இருக்க. அதை பற்றி என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா?
இருந்தாலும் எல்லாரையும் நீ வெறுத்து ஒதுக்குனதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு. சரி சொல்லு, கேட்குறேன். இங்கே பாரு, இந்த உலகத்தில் உன்னை யார் வெறுத்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. என்னையே எடுத்துக்க, இந்த இடத்துல ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டுருக்கேன். நான் இந்த உலகத்துக்கு காற்று, மழை, தண்ணி எல்லாம் தந்தாலும் ஒரு நாள் இவங்க நீ கண்டிப்பாக வெட்டிடுவாங்க. ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. எனக்கு கிடைச்ச நாளை நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், பல வழிகளோடு வாழ்ந்துட்டுருக்கப்ப நாம் இந்த இடத்துல இப்படி நிம்மதியாக இருக்கோன்னா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். அதுவும் இல்லாமல் உன்னுடைய மறதி ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அது வரம். ஏன்னா எத்தனையோ பேர் நான் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை மறக்க முடியாமல் தினம் எனக்கு கீழே உட்காந்து அழுதுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. உனக்கு கிடைச்சதை வச்சு நீ இனிமேல் சந்தோஷமாக வாழ கற்றுக்க. இந்த உலகத்தில் எல்லாமே அழகு தான். நீ அதை பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். எல்லா இடத்துலையும் அழகும் அற்புதங்களும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு இருக்க குறைகளையே பெருசாக நினச்சி அந்த கலைகளை ரசிக்கிறத மறந்துடுறீங்க. அதனால தான் இந்த மனித வாழ்க்கை எப்போதும் உங்களுக்கு துன்பமாகவே தெரியுது. உங்ககிட்ட இருக்க குறையை மறந்துட்டு இனிமேல் உன்னுடைய மனசார இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் உனக்கு அழகாக தெரியும். ஒவ்வொரு இடமும் உனக்கு புதுசாக தெரியும். எல்லா மனுஷங்களும் உனக்கு அற்புதமாக தெரியுவாங்க. இனிமேலாவது நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு முயற்சி செய். இதுதான் என்னோட கருத்து உனக்கு. இனிமே சாகிறதுக்கு முயற்சி செய்யாத. நீ சொன்னதெல்லாம் உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நானும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன், சரியா? அது மட்டும் இல்லை, நீ எனக்கு எல்லாமே சொல்லி விளங்க வச்சுருக்க. ஆனால் இன்றைக்கியோட என் காலேஜ் வாழ்க்கை முடியுது. நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஆனால் எந்த இடத்துக்கு நான் எங்கே போனாலும் கண்டிப்பாக உன்னை நான் என் வாழ்க்கையில் திரும்ப பார்க்க வருவேன். இந்த உலகத்திலேயே நீ புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான். நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி உனக்கு. பாய், போயிட்டு வரேன். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். பாட்டை பாதியிலேயே நிறுத்திட்டேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அவன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நீங்களும் அப்படி தான். உங்கள்கிட்ட இருக்க குறைகளை மட்டுமே நினச்சிட்டு உங்களை சுற்றி இருக்க எங்களை கவனிக்க மறந்துடுறீங்க. அறிவியல் வளர்ச்சின்ற பேரில் எங்களை அழித்து உங்களை நீங்களே வீணாக்கிட்டு இருக்கீங்க. எனவே உங்களுக்கும் இந்த விடை கொடுக்க வேண்டிய நேரம் இதுதான். இப்படியே போச்சுன்னா இந்த உலகமும் ஒரு நாள் எல்லாருக்கும் விடை கொடுத்துட்டு கிளம்பிடும். மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் வர